வேட்பாளர் டாக்டர் எம் சுதாகர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இது என்னுடைய முதல் அரசியல் மேடை. பல மேடையை பார்த்துருக்கேன். நான் ஒரு மருத்துவன், டாக்டர் எம் சுதாகர். சொந்த ஊர் குடியாத்தம், பிறந்தது வேலூர் சிஎம்சி. உங்களுக்கு என்னை பற்றி தெரியணும் இல்லையா? வேலூர் சிஎம்சியில் பிறந்தேன். 2004 இருந்து நான் இங்கே வேலூரில் நான் ஒரு மருத்துவனாக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். நான் முதலில் என்னுடைய தனிப்பட்ட மருத்துவ கிளினிக்கில் ஆரம்பித்தேன். அப்புறம் ஸ்ரீ நாராயணி மருத்துவமனையில் இருந்தேன். அதுக்கப்புறம் 2012 இங்கே காட்பாடியில் டாக்டர் மோகன் சைக்கிள் சென்டர்ன்ற ஒரு மிக பிரபலமான ஒரு ஆஸ்பத்திரியில் நான் வேலை செஞ்சுட்ருக்கேன். இன்னும் நான் அங்கே தான் இருக்கிறேன். சமீபத்தில் நான் இந்த வேலையை விட்டு வந்துட்டேன். தலைவர் தளபதி மாதிரி நானே என்னை தொடர்ந்து வந்திருக்கேன். மக்களுக்கு சேவை செய்யணுன்றதான் ஒரே நோக்கம். என்னுடைய சின்ன வயசுலேருந்து எனக்கு அரசியல் மேலே ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஆசை இருந்தது. தளபதியின் தீவிர ரசிகனாக இருந்தேன். எனக்கு இதில் ஏதாவது செய்யணும், ஒரு சாதனை செய்யணும், மக்களுக்கு நம்ம ரீச் ஆகணுன்றதான் என்னுடைய நோக்கம். இந்த ஒரு பெரிய பொறுப்பை தலைவர் தளபதி எனக்கு கொடுத்தது ரொம்ப சந்தோஷம். இதுக்கெல்லாம் காரணம், முக்கிய காரணம் நம்ம மாவட்டத்தின் செயலாளர். அவர் எனக்கு இந்த வழி கொடுக்கலன்னு அவர் சொன்னே ஒரு வழி. யார் வேணால் சொல்லட்டேன் சார், உங்களுக்கு சொன்னால் நான் எதுவும் சொல்ல மாட்டேன், வேறு யாருக்காவது சொன்னால் நான் இது பண்ண மாட்டேன் அப்படின்னு எனக்கு ஒரு உறுதியும் கொடுத்தாரு. எனக்கு அவர் முன்மொழிஞ்ச மாதிரி அந்த உறுதியும் எனக்கு கொடுத்துட்டாரு. கடைசி நாள் எனக்கு தெரிஞ்சதே ஒரு 4-5 நாளுக்கு முன்னாடி தான். அது வரையும் எது வேணால் போயிட்டுருக்கோம் வேட்பாளர்லாம். தேங்க்யூ நவீன் சார், மாவட்ட செயலாளர் சார். அவர் நமக்கெல்லாம் தெரியும், அவர் ரொம்ப அதிகம் பேச மாட்டார், அவர் செயல் தான். அது மாதிரி தான் எனக்கும் மை ஒர்க் வில் ஸ்பீக். என்னுடைய வேலைப்பாடு தான் பேசணும். நம்ம பெரிய பேச்சாளர்லாம் கிடையாது. ஸோ தலைவர் தளபதிக்காக நீங்களாம் வந்திருக்கீங்க. நீங்கள் தான் வேட்பாளர் உங்கள் ஏரியாவிலலாம். நான் சும்மா ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் உங்களாட்டம். நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நம்ம மொமெண்டம், அந்த வீல் இருக்குது, அந்த வீலை சுற்ற வைக்கணும். அது நீங்கள் தான். ஒவ்வொரு வீட்டுக்கு நம்ம போவோம், நம்ம ரீச் போவோம். ஏதோ எல்லாரும் சொல்கிறாங்க நம்ம லேட் அப்படின்ட்டு. நம்ம அதை பற்றி பயப்படல. ஆல்ரெடி ரீச் தளபதி எல்லாருடைய வீட்டில் இருக்காங்க. ஒரு விஜய் வீட்டில் இருக்காங்க, ஒரு விஜய் இருக்காங்க. தயவுசெய்து உங்களுடைய கோஆப்ரேஷன் வேணும். நம்ம யாருக்கும் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், யாருக்கும் விலை போகக்கூடாது. தலைவர் தளபதி சொன்ன மாதிரி யாரும் இது சொன்னார், நீங்கள் முதல்ல விலைக்கு போகக்கூடாது, யாரும் விலைக்கு போகக்கூடாது. நம்ம உறுதியாக அடிக்கணும். ஸோ ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி, அதுதான் ஃபர்ஸ்ட். அடுத்து ஓம் சக்தி பராசக்தி, அதிமுக ஒரு கோமா கட்சி. ஓகே, ரைட் ஸ்டார்ட். நம்ம இப்போதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம கான்ஃபிடண்டாக இருப்போம், நம்ம ஜெயிப்போம், உறுதியாக இருப்போம், எல்லார் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவோம். உங்களுடைய சேவை, உங்களுடைய துணை எனக்கு ரொம்ப தேவை. கொஞ்சம் நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா நானும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிடுறேன். மாவட்ட செயலாளருடைய முக்கியமான பங்கு இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் கமிங். இந்த ஸ்டார்ட்டே ஒரு நல்ல ஸ்டார்ட்டாக இருக்குது. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. தற்பொழுது நமது மாவட்ட தலைவர் திரு ஏ நவீன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். எல்லாருக்கும் காலை வணக்கம். மேடையில் வீட்டிற்கும் சக தோழர்கள் மற்றும் அன்பிற்கினிய காட்பாடி சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் மருத்துவர் டாக்டர் சுதாகர் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உரை ஆரம்பிக்கிறேன். இது இந்த எலெக்ஷன் அறிவித்து முதல் அலுவலகம் திறக்கிறோம். சார் முதல்ல ஒரு கடைசி ஒரு வார்த்தை சொன்னார், தயவுசெய்து எல்லாம் ஹெல்ப் பண்ணுங்க சார். அது நீங்கள் திரும்ப பெறணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா இது வெற்றி பெற வைக்க வேண்டியது எங்களுடைய கடமை. ஸோ அதில் எந்த விதமும் உதவியும் ஹெல்ப் பண்ணுற ஆசைப்படும். ஏன்னா தளபதிக்காகவும் இந்த தொகுதியில் நடக்கும் அனைத்து சீர்கேட்டுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு தான் தளபதி வந்திருக்காரு. என்ன ஒன்று, நம்ம லேட் ஆரம்பிச்சோன்னு கூட சொன்னார். நாங்கள் வலுவான ஒரு கட்டமைப்பை 2 வருடத்துக்கு முன்னாடியே நாங்கள் அமைச்சிட்டோம். சொல்லப்போனால் இது ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் மாதிரி தான். நாங்கள் எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் ஆகிட்டோம். இப்போ நம்ம ரிவைஸ் பண்ண போகிறது தான் பெண்டிங். ஸோ என்னன்னா, ஒரு பகுதி ஒன்றியம் சார்ந்து பூத்துலேருந்து எல்லாத்தையுமே நாங்கள் நியமிச்சாச்சு. என்ன நீங்கள் இந்த 20 நாளில் போயிட்டு கடுமையாக, அதாவது இது நாங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்.
இந்த மெத்தனை போக்கு நம்ம ஏற்கனவே 2 வருஷமா ப்ரிப்பேர் பண்ணிட்டோம், நம்ம எல்லாமே ஓகே, நமக்கு எல்லாம் முடிஞ்சிடும்ன்ற அந்த மெத்தனை போக்கை விட்டுட்டு நீங்க உங்களுடைய என்ன எக்ஸாமுக்கு நீங்க ரிவைஸ் பண்ண மாதிரி நீங்க பண்ணீங்களோ அதை முழு வீச்சில் இந்த இருக்கிற 20 நாள் எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாம தளபதி கட்காட்டின வேட்பாளரை நம்ம ஜெயிக்க வைக்கணும்ன்றது நம்மளுடைய தலையாய கடமை. ஸோ வாட் எவர் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்க இருக்கிற அனைத்து ஒன்றிய செயலாளர்களும் பகுதி செயலாளர்களும் இது நம்மளுடைய முக்கியமான ஒரு விஷயம் நான் மனசில் நினைச்சுக்கிட்டு உங்களுடைய இந்த தேர்தலுக்கான வியூகங்களை கேட்டுட்டு எப்படி பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டு அதை முழு வீச்சில் செயல்படணும்னு கேட்டுக்கிறேன். இதுக்கு மேலே நாங்கள் அது எதுவும் அதிகமாக பேச விரும்பல, ஏன்னா நாங்கள் எல்லாருமே சொல்லப்போனால் தளபதி பார்த்தா மேலே ஃபியூ வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதனால் நாங்கள் பேச்சை குறைச்சிக்கிட்டு எங்கள் செயலில் எங்கள் திட்டங்களை முழு வீச்சில் செயல்படுத்தி இந்த காட்பாடி தொகுதி மட்டுமல்லாது தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து தொகுதியிலும் எங்களுடைய முழு உழைப்பு எங்கள் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் செய்வாங்க, மாவட்டத்தில் செய்வாங்கன்னு நம்பி இந்த காட்பாடி தொகுதியில் வெற்றியை கண்டிப்பாக தேடித்தரதுக்கான அனைத்து விதமான முயற்சிகளும் எடுப்போம் என்று உறுதியளித்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.